ஒருத்தருக்கு ஜோதிடராகக்கூடிய தகுதி இருக்கா அப்படின்றத சில ஜாதக நுணுக்கங்கள் மூலம் அறியலாம். இப்போ ஒருத்தரோட ஜாதகத்துல லக்னத்துக்கு 2 குடைய கிரகம் புதனுடன் கூடி அல்லது அந்த 2 குடைய கிரகமாக புதனே இருந்து புதன் ஆட்சியாகவோ அல்லது உச்சனாகவோ இருக்க, அந்த புதனை கும்ப ராசியில் இருந்து குரு நின்று பார்க்க, 5ஆம் பார்வையாக பார்க்க, அந்த கும்பச்சனி அந்த புதனுடன் கூடி 2ஆம் இடத்தில் இருந்தால் அவர் ஜோதிடத்தில் சிறப்பாக விளங்குவார். அதாவது ரிஷப லக்னம் அல்லது சிம்ம லக்னமாக ஒருத்தருக்கு இருந்து ரிஷபத்திற்கு 2இல் புதன் ஆட்சியாகவோ அல்லது சிம்மத்திற்கு 2இல் புதன் உச்சமாகவோ இருக்கும் பட்சத்தில் கும்பத்தில் இருந்து ரிஷபத்திற்கு 2இல் ஆட்சியாக உள்ள புதனுடன் சனி சேர்ந்து 5ஆம் பார்வையாக அவற்றை கும்பத்திலிருந்து பார்க்க, அதேபோல் சிம்ம லக்னத்திற்கு 2இல் உச்சம் பெற்ற புதனுடன் குரு கூடி நிற்க, அவற்றை சனி லக்னத்திற்கு 8இல் இருந்து 7ஆம் பார்வையாகவோ அல்லது லக்னத்திற்கு 5இல் இருந்து 10ஆம் பார்வையாகவோ லக்னத்திற்கு 2இல் இணைந்துள்ள உச்ச புதனையும் பூர்வ புண்ணிய குருவையும் வாக்குஸ்தானத்தில் வைத்து ஜீவன பார்வை பார்க்க, அவர் ஜோதிட கர்மத்தை, அதாவது ஜோதிட தொழிலை பலமான வாக்கு சக்தியுடன் சொல்லி புகழ்பெற்று திகழ்வார். இந்த அமைப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் இந்த கிரகங்களினுடைய நட்சத்திர பாதசாரங்கள், மற்ற ஏனைய கிரகங்களின் இருப்புக்கள், சுப கிரகங்களினுடைய ஆதிக்கம், அசுப கிரகங்களினுடைய ஆதிக்கம், அஷ்டவர்க்க பரல் கணித முறை, இவற்றையெல்லாம் பார்த்து அம்ச ரீதியிலும் பார்த்து பல ரீதியிலும் பார்த்து எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்துத்தான் அவர் எப்படிப்பட்ட ஜோதிடராக திகழ்வார் என்பதை நாம் மிக துல்லியமாக கணிக்க முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு ஜோதிடரை அணுகி உங்கள் ஜாதகத்தை அவரிடம் காண்பித்து தெளிவாக புரிந்து கொண்டு அதன் பின் தொடங்கலாம்.